ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு இந்த வீடியோவில் என்னோட டெய்லரிங் ஜேர்னியை பற்றி தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்கள் நோட்டிஃபிகேஷனுக்கு வரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். டெய்லரிங் ரொம்ப ஆசைப்பட்டு நான் கற்றுக்கல. என்னோட சூழ்நிலை அப்படி அமைஞ்சிருச்சு. ஏன்னா காலையில் கொண்டு போய் பசங்களை ஸ்கூலில் விடுவேன். அப்போ பார்த்தீங்கன்னா எக்ஸாம் டைம். அந்த காலையில் போய் நம்ம 8 மணிக்கு 9 மணிக்கு ஸ்கூலில் விடுறோம்னா மதியம் 12 மணிக்கு விடுவாங்க. அப்போ நான் இருந்த ஏரியால பார்த்தீங்கன்னா, எனக்கு பஸ் வசதி ரொம்ப இல்ல. காலையில கொண்டு வந்து பையன விட்டுட்டு, பாப்பாவ தூக்கிட்டு வந்துருவேன். திரும்பி நான் வீட்டுக்கு போயிட்டு, மறுபடியும் அவன 12 மணிக்கு கூட்டு போறதுக்கு எனக்கு பஸ் வசதி இல்ல. அங்க பார்த்தீங்கன்னா, ஸ்கூல் பக்கத்திலேயே ஒரு அக்கா டெய்லரிங் கிளாஸ் எடுத்துட்டு வந்தாங்க. நான் என்னன்னா, காலையில 9 மணிக்கு ஸ்கூல்ல விட்டுட்டு, மறுபடியும் வீட்டுக்கு போயிட்டு வந்து பையன கூட்டு போறதுக்கு பஸ் வசதி இல்லாதனால தான் டெய்லரிங் கிளாஸே ஜாயின் பண்ணேன். அப்போ பார்த்தீங்கன்னா, அந்த அக்காட்ட நான் உட்காந்து பேசுவேன். பேசும்போது பார்த்தீங்கன்னா, அவங்க ஈஸியா தைக்கிற மாதிரி இருக்கும். பவர் மிஷின்ல தான் தைப்பாங்க. அப்போ நான் பார்த்துட்டு, சரி டெய்லரிங் ரொம்ப ஈஸி போல, நம்மளும் கத்துக்கலாம். ஏன்னா எனக்கு பார்த்தீங்கன்னா, அதுக்கு முன்னாடி வரைக்கும் எந்த ப்ளவுஸுமே எந்த டெய்லர்ட்டயுமே செட் ஆனதே கிடையாது. எனக்கு மட்டும் ப்ளவுஸ் சரியாவே அமையாது. அப்படி பார்த்தீங்கன்னா, சரி நம்ம துணியவாவது நம்ம தச்சுக்கலாம், அப்படின்னு சொல்லி தான் நான் தைக்க போனேன். நான் ஃபர்ஸ்ட்டு ஆரம்பத்தில நெனச்சு போனது என்னன்னா, நம்ம துணிகள நம்ம தச்சுக்கலாம். கிழிஞ்சது, ஏதாவது ஆல்ட்ரேஷன் இப்படி ஏதாவது இருந்தா நம்ம பண்ணிக்கலாம் அப்படின்ற மாரி தான் நான் தையல் கிளாஸே போனேன். தையல் கிளாஸ் போகும்போது பார்த்தீங்கன்னா, ஒரு 3 மாசம் கிளாஸு. அவங்க நல்லா தான் சொல்லிக் குடுத்தாங்க. நானும் ஈஸியா தான் கத்துக்கிட்டேன். ஏன்னா ஃபர்ஸ்ட்டு நம்ம அவங்க கிட்ட டவுட் கேட்போம். நமக்கு புரியாதத அவங்க சொல்லி தருவாங்க. அப்படிங்கும்போது எனக்கு அது ஈஸியா இருந்துச்சு. எல்லாமே டக்கு டக்குன்னு நான் புரிஞ்சு கத்துக்கிட்டேன். ஆனா அந்த 3 மாசம் கிளாஸ் முடிச்சு வீட்ல போய் நம்ம நம்ம வீட்ல போய் தைக்கும்போது தாங்க பெரிய ட்விஸ்ட்டே. சின்ன சின்ன மிஸ்டேக் வந்துகிட்டே இருக்கும். நமக்கு சைட் ஜாயினிங் வராது. ஆம்கோல் சரியா வராது. பிரிச்சு பிரிச்சு தைக்கிற மாரி இருக்கும். கைய மாத்தி மாத்தி வச்சுருவோம். இப்படியே பார்த்தீங்கன்னா, பெரிய தப்பு தான் பண்ணிட்டே இருந்தேன். அடிக்கடி பார்த்தீங்கன்னா, எனக்கு மிஸ்டேக் தான் நெறையா வரும். ஒரு சில நேரத்துலலாம் பார்த்தீங்கன்னா, ச்சே நம்ம தைக்கவே வேண்டாம். ஆனா நான் பார்த்தீங்கன்னா, தச்சு பழகுனோனே பவர் மிஷின் தான் வாங்குனேன். ஏன்னா நான் தான் ஈஸியா இருக்கும்னு நெனச்சு தானே கிளாஸ் போனேன். கத்துக்கிட்டதும் நான் ஈஸியா தான் கத்துக்கிட்டேன். அதனால நான் பெடல் மிஷின்லாம் வாங்கல. எடுத்தோனே பவர் மிஷின் தான் வாங்குனேன். இப்ப நான் தச்சுட்டு இருக்க இதே மிஷின் தான் நான் ஃபர்ஸ்ட்டு வாங்குனது. பார்த்தீங்கன்னா, பவர் மிஷின்ல தான் தச்சுட்டு இருந்தேன். சின்ன சின்ன தப்பு வரும், மிஸ்டேக் வரும். நான் பாட்டுக்கு ப்ளவுஸ தூக்கி போட்டு போன காலம்லாம் இருக்கு. இனிமேல் நம்ம ப்ளவுஸே தைக்கக்கூடாதுடா! நமக்கு வரவே வராது, செட்டே ஆகாது அப்படின்ற அளவுக்குலாம் இருந்தது. ஒரு பைப்பிங் வைக்க எவ்வளோ கஷ்டப்பட்டுருக்கேன்னு தெரியுங்களா? அந்த த்ரெட்ட வச்சு நம்ம உருட்டி நம்ம தைக்கணும். அந்த சிங்கிள் ஃபுட் மாத்தி தைக்கும்போது பார்த்தீங்கன்னா, எனக்கு அது கரெக்ட்டாவே வராது. பைப்பிங்கே வரமாட்டேதுன்னு சொல்லிட்டு நான் பழைய துணிகளெல்லாம் வச்சு த்ரெட் வச்சு அடிச்சு அடிச்சு பார்ப்பேன். நெறைய பிராக்டிஸ் பண்ணியிருக்கேன். ஆனா டெய்லரிங் நமக்கு வரல அப்படின்னு நான் துணிகள எடுத்து வச்சுட்டாலும், எனக்கு ஏதாவது கோவம் வரும்போது, இல்ல யாராவது என்னைய ஏதாவது சொல்லிட்டாங்க அப்படிங்கும்போது, நான் மிஷின்ல தான் உட்காருவேன். மிஷின்ல உட்காந்து எனக்கு தேவையான துணிகள நான் தைப்பேன். ஃபர்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, என் பொண்ணுக்கு பட்டு பாவாடை தச்சு பார்ப்பேன். ஓல்டு சாரீலாம் எடுத்தோம்னா, நம்ம ஓல்டு சாரீல லாங் கவுன் தச்சு குடுப்பேன். அப்புறம் நம்ம ரேஷன் சாரீலலாம் தலையணை தலையணை உறை தைக்கிறது. இப்படியே தான் நான் சின்ன சின்னதா வேலை பண்ணிட்டு இருந்தேன். அப்புறம் பார்த்தீங்கன்னா, அம்மாவுக்கு, அக்காவுக்கு எல்லாத்துக்குமே நான் தச்சு குடுத்தேன். பக்கத்துல இருக்கவங்கள்ட்ட நான் சொல்லுவேன். எனக்கு ப்ளவுஸ் தைக்க தெரியும் குடுங்கன்ட்டு. அவங்களும் என்கிட்ட ஒரே ஒரு தடவ ஒரு கஸ்டமர் மட்டும் அதுவும் பக்கத்து வீட்டுக்காரங்க. "சரண்யா இத எனக்கு தச்சு குடு" அப்படின்னு சொல்லி குடுத்தாங்க. நானும் வாங்கி வச்சுட்டேன். வாங்கி வச்சு 1 மாசமா அவங்களுக்கு தச்சே குடுக்கல. ஏன்னா பயம். அதனால எனக்கு தைக்க தெரியலன்னு நான் சொல்லல. நான் தைக்க மாட்டேன்னும் சொல்லல. இருந்தாலும் பார்த்தீங்கன்னா, எனக்கு தைக்கிறதுக்கு பயம். ஏதாவது தப்பாயிருமா? மிஸ்டேக் ஆயிருமான்ட்டு. இருந்தாலும் அப்புறம் அவங்க 1 மாசம் கழிச்சு, "சரண்யா நீ தச்சுட்டியாப்பா?" அப்படின்னு கேட்கும்போது, "இந்தா தச்சு தரேன்னு" சொல்லி அவங்களுக்கு 2 நாள்ல தச்சு குடுத்தேன். ஆனா அவங்க அது நல்லாருக்கு, நல்லா இல்ல எதுவுமே என்கிட்ட சொல்லல. சொன்னா தானே நமக்கு தெரியும். நானும் போய் கேட்கல. நமக்கு தைரியம் இருந்தா தானே எப்படி இருந்துச்சுன்னு போய் கேட்போம். அந்த தைரியமே இல்லாதனால நானும் போய் எப்படி இருக்குன்றத நான் கேட்கவே கிடையாது. அதாவது பார்த்தீங்கன்னா, நமக்கு நம்மள யாராவது ஒரு இடத்துல அசிங்கப்படுத்தும்போதோ, இல்ல நம்ம நம்மள கேள்வி கேட்கும்போதோ நமக்குன்னு ஒரு வேகம் வரும். என்னடா இவங்கலாம் நம்மள பேசுறாங்களே! அப்படின்னு தோணும். அந்த ஒரு வேகம் தான் பார்த்தீங்கன்னா, நான் வீட்டு முன்னாடி என்னால ப்ளவுஸ் தைக்க முடியும். சுடிதார் தச்சு தரப்படும்ன்னு சொல்லி நான் போர்டு போட்டேன்.
அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, என் பொண்ணோட டீச்சர்ஸ்ட்டலாம் நான் சொன்னேன். இந்த மாரி நான் ப்ளவுஸ் தைக்கிறேன், தச்சு குடுக்குறேன் அப்படின்னு. அவங்களும் என்கிட்ட குடுத்தாங்க. நம்மளோட நெருங்குன சொந்தமே நம்மள 4 பேத்து முன்னாடி அசிங்கப்படுத்தும்போது வரும் பாருங்க ஒரு வேகம். அப்படி வந்த வேகம் தான் இன்னைக்கு நான் ஒரு கடை போட்டு உட்கார்ற அளவுக்கு என்ன கொண்டு வந்திருக்கு. ஆமா, நம்ம நெருங்குன சொந்தம். அப்படிங்கும்போது நம்ம ஒரு ப்ளவுஸ் தச்சு குடுக்குறோம். அது சரியில்லன்னா, "சரண்யா அந்த மாரி சரியில்லப்பா" அப்படின்னு சொல்லணும். அதை விட்டு ஒரு ஃபங்ஷன்ல ஒரு கூட்டமா இருக்கிற இடத்துல வந்துட்டு, "இப்படி பண்ணிட்டியே, இங்க பாரு எப்படி இருக்கு பாரு ப்ளவுஸு" அப்படின்னு காட்டும்போது அது ஒரு என்ன சொல்றது? எனக்கு இப்போ நெனச்சா கூட கஷ்டமா இருக்கு. நான் வீட்ல வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப அழுதேன் அந்த அன்னைக்கு. அந்த நாள் வந்து ரொம்ப அழுதேன். அதுக்கப்புறம் நான் எங்க வீட்டுக்கார்ட்ட சொன்னேன். இந்த மாதிரி நான் வீட்லயே போர்டு போட்டு, வெளிய தச்சு தரப்படுன்னு போர்டு போட்டு நான் தச்சு குடுக்குறேங்க அப்படின்னு. ஆனா, அவரு வந்து அப்போதைக்கு சப்போர்ட்டிவா ஒண்ணும் சொல்லல. என்ன சொன்னாருன்னா, "இவ யார் வந்து ப்ளவுஸ் தைக்க போறா? அதாவது வருஷத்துக்கு ஒரு ட்ரெஸ் எடுப்பாங்க. அப்படி தச்சா என்ன பண்றது? அதுக்கு நீ பேசாம ஏதாவது வேலைக்கு போறதுன்னா போலாம்ல" அப்படின்னாரு. ஆனா, நான் வேலைக்கு போணும்னு நெனைக்கல. என்னோட தொழில வந்து நான் விடக்கூடாது. இந்த மிஷின்ல அதாவது வந்து நம்ம எனக்கு தைக்க தெரியலன்னு சொல்லி அசிங்கப்படுத்துனவங்க முன்னாடி இந்த தொழில விட்டு போக்கூடாதுன்னு நெனச்சேன். இப்ப பார்த்தீங்கன்னா, ஒரு 2, 3 வருஷமா வந்து நானு வீட்லயே தான் தச்சுட்டு இருந்தேன். நெறைய பேருக்கு தச்சு குடுத்தேன். கரெக்ட்டா இருந்துக்கும். ஒரு சில சின்ன மிஸ்டேக் வரும். அத நான் சரி பண்ணி குடுப்பேன். ஒரு சிலருக்கு நம்ம செட் ஆவோம். ஒரு சிலர் கஸ்டமருக்கு நம்ம செட் ஆக மாட்டோம். அத பத்திலாம் நம்ம கவலைப்படக்கூடாது. அது மாரி பார்த்தீங்கன்னா, நம்ம வீட்லயே இருந்து தைக்கலாம். பிரச்சனை இல்ல. தப்பு கிடையாது. ஆனா, நம்ம வீட்லயே இருந்து தைக்கிறதுனால என்ன ஆயிருதுன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு டிசைன் ப்ளவுஸ நம்மகிட்ட குடுக்க மாட்டாங்க. நம்பி குடுக்க மாட்டாங்க. இவங்களுக்கு டிசைன் தைக்க தெரியுமா? நம்ம தெரியும்னு நெறைய சொல்லுவோம். ஆனா, அவங்க வந்து நம்மள நம்ப மாட்டாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, ஒரு கல்யாண ஆர்டர் வந்து நம்மகிட்ட வராது. நார்மல் ப்ளவுஸு, லைனிங் ப்ளவுஸு இப்படியே தான் நம்ம தப்போமே தவிர, ஒரு கல்யாண ப்ளவுஸ கொண்டு வந்து நம்மகிட்ட குடுக்க மாட்டாங்க. வீட்ல தைக்கிறவங்கள நம்பி குடுக்கவே மாட்டாங்க. பெரிய பெரிய கடைகளுக்கு தான் கொண்டு போய் குடுக்குறாங்க. அதனால வந்து நான் இப்ப கடை போட்டதுக்கு மெயின் ரீசனே அதுதான். ஏன் நம்ம வீட்ல இருந்து நம்மள தைக்கிறனால தான் நம்மள நம்ப மாட்றாங்க அப்படின்னு. இப்போ நான் கடை வச்சிருக்கேன். ஆனா இப்பயும் தான் என்ன பேசுறாங்க. "எப்படி நீ வாடகை குடுப்ப? எப்படி உன்னால கரண்ட் பில் கட்ட முடியும்? எப்படி அலைஞ்சுட்டு இருப்ப? வீட்ல இருந்து தச்சா பசங்கள பார்த்துக்குவல்ல?" ஏன் இப்படியே பேசுறாங்கன்னு எனக்கு தெரியல. எப்ப பாரு எதுக்கு கடை வச்ச? எப்படி வாடகை குடுப்ப? இதே தான் பேசுறாங்க. சரிங்க. பேசுறவங்க பேசிட்டு போட்டும். இன்னைக்கு அவங்க பேசுற இடத்துல இருக்கிறாங்க. நான் கேட்கிற இடத்துல இருக்கிறேன். ஒரு நாள் நான் பேசுவேன். அதுக்கு அவங்க பதில் சொல்ல முடியாத இடத்துல அவங்க இருப்பாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ். நம்ம வீடியோ பார்த்ததுக்கு நன்றி. நீங்களும் வந்து வருத்தப்படாதீங்க. கடை வைக்கணும்னு ஆசை இருந்தா கடை வைங்க. யார பத்தியும் எதை பத்தியும் நினைக்காதீங்க. அவங்கலாம் வந்து நமக்கு எப்பயுமே வந்து நிக்க மாட்டாங்க. அதாவது நமக்கு இவங்க வேணும், அவங்க வேணும், சொந்தங்கள் வேணும், பந்தம் வேணும்னு நெனச்சு நம்ம கீழ இறங்கி போக போக ஒரு காலகட்டத்தில என்ன ஆயிருதுன்னா, அவங்களுக்கு நம்ம ஒரு பொருட்டாவே இருக்கறதில்ல. அவங்க வந்து நம்மள வந்து எந்த இதுலயுமே நம்மள இது பண்ணிக்கிறது கிடையாது. நம்ம தான் வந்து அவங்க என்ன சொல்லிருவாங்களோ, இவங்க என்ன சொல்லிருவாங்களோ அப்படின்னு நெனச்சு பயந்துக்கிறோம். இப்பலாம் நான் எத பத்தியுமே ரொம்ப யோசிக்கிறதும் இல்ல. அத பத்தி கவலைப்படுறதும் இல்ல. நடக்கிறது நடக்கட்டும். இது என் பாதை. நான் போறேன் அப்படின்ற மாரி போயிட்டுருக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ். நம்ம வீடியோ பார்த்ததுக்கு நன்றி. நம்ம வீடியோவ ஸ்கிப் பண்ணாம பார்த்துருப்பீங்கன்னு நெனைக்கிறேன். என் கதை என்னோட ஜேர்னி எப்படி இருந்ததுன்றத கமெண்ட் பண்ணுங்க. நெறைய பேருக்கு இருக்கும், கஷ்டங்கள் இருக்கும், அவமானங்கள் இருக்கும். ஒருத்தவங்க இன்னைக்கு வந்து ஒரு சக்சஸ்ல ஒருத்தவங்க இருக்காங்கன்னா, அவங்களும் இதே மாதிரியான அனுபவங்கள அனுபவிச்சு தான் வந்திருப்பாங்க. நம்ம படுற அவமானம் தான் நம்மள அடுத்த இடத்துக்கு கொண்டு போகுதுன்னு நான் நெனைக்கிறேன். இப்ப என்னைய வந்து அன்னைக்கு அந்த மண்டபத்துல ஒருத்தவங்க ஒண்ணு சொல்லலைன்னா, இன்னைக்கு நான் எப்பயும் போல வீட்ல என்னோட துணிகள மட்டும் தச்சுட்டு, செல்ல பார்த்துட்டு இப்படி இருந்திருப்பேன். அந்த அவமானம்னு ஒண்ணு இருக்க போய் தான், ஐயோ! இவங்க முன்னாடி நம்ம எப்படியாவது இந்த ஃபீல்டுல வந்துரணும் அப்படின்னு நெனச்சு தான் வந்து நம்ம துணி தைக்கவே ஆரம்பிச்சோம். அதனால அவமானம் வருதேன்னு நெனச்சு கவலைப்படாதீங்க. அத நின்னு பார்த்து ஒதுங்கி நின்றாதீங்க. அத வந்து ஒரு படிக்கல்லா வச்சு நம்ம மேல ஏறி வரணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ். தேங்க் யூ. நம்ம வீடியோ பார்த்ததுக்கு நன்றி. இந்த வீடியோவ உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க. நம்ம வீடியோவ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ். தேங்க் யூ.